ஏன் முதல்லையே சொல்லிட்டோன்னா இது ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தேன். ஒரு சிங்கிள் பிளேயரை வச்சு 1000 ரன் ஸ்கோர் பண்ணேன். சாய் சஜஷன் வச்சு ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சாய் சஜஷன் ரைட் ஹேண்ட் ஆண்டர், ஏன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் தான் வரும், அதனால தான். சிம்பிள் டாக்டிக்ஸ் கைஸ். பியூர் மேட்ச் போடுறோம், ஈஸி மேட்ச் போடுறோம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 10 ஓவரில் அடிக்கிறது தான் ரன்ஸு. எவ்ரி லாஸ்ட் பால் அப்படின்னு ஓவர் வந்து நீங்கள் சிங்கிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்வளோ பால் அதிகமாக ஆடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் 1000 ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முன்னாடி ஈஸியாக இருந்தது, எல்லா பாலும் ஈஸியாக அடிச்சிடலாம், அதனால் அடிச்சுட்டு போனாங்க. இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஈஸினால ஃபீல்டிங் செட்டப்பில் மிஸ் பண்ணிவிடுவோம் நம்ம. ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 ட்ரை கிட்ட பண்ணிட்டு தான் இந்த ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. 300, 350, 400, 500 அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்துருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு 4 அடிக்க முடியலன்னா டபுளாக ஓடி தான் ரன் பண்ணணும். லாஸ்ட் பால் சிங்கிள். லாஸ்ட் 10 ஓவர்ஸும் ரொம்ப டஃப்பாக போயிடுச்சு. ஏன்னா 5 பிளேயர்ஸ் அவுட் சைட் நிற்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 1 ஓவரில் 15 ரன்ஸ் அடிக்கணும். ஃபீல்டு கொஞ்சம் ஸ்பெக்அப் பண்ணாலும் ஈஸியாக அடிக்க முடியுது. இன்னும் டபுளாக தான் ஓடி எடுத்துருக்க மாதிரி இருக்கும். 1035 ரன்ஸ் அடிச்சுங்க. 283 பாலில் 108 ரன்ஸ். இந்த மாதிரி பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க மாதிரி தான் இந்த வச்சு 9 ரன்ஸை ஆல் அவுட் பண்ணியிருக்கேன். சிம்பிள் டாக்டிக்ஸ் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆடுறான்னா நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து கோல் போடணும். அண்ட் தென் ஸ்விங் பார்த்தீங்கன்னா டீப் ரைட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்விங் போட்டுன்னே இருக்கணும். இந்த லைன் அண்ட் லென்த் இப்போ போட்ட லென்த்தே போட்டிருந்தாலே போதும், ஈஸியாக அவுட் ஆகிடுவாங்க. எய்தர் ஸ்டெப்புக்கிட்ட கேட்ச் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா நம்ம கீப்பர்கிட்ட கேட்ச் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் இப்போ ஸ்லோவர் ஆர் ரிவர்ஸ் ஸ்விங் நம்ம 100% வந்துச்சுன்னா சேம் சிம்பிள் நார்மல் பாலே நீங்கள் ஸ்டெம்ப் லைனை பார்த்து போடுங்க, ஸ்ட்ரோக் வச்சுட்டாருன்னா. அண்ட் தென் அதே பாலை நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்டெம்ப் அவுட் ஆகிடுவாங்க. இந்த ஃபீல்டிங் செட்டப்பை பாருங்கள். சுற்றி ஆஃப் சைட் ஃபுல்லாக ஆள் இருப்பாங்க, லெஃப்ட் சைடில் 2 பேர் தான் இருப்பாங்க. Thank you very much.